ஸ்க்ரீன் லோட் ஆகுதா வந்து இதா எப்படி? வந்திருக்கேன். ஓகே. கடைசி கிளாஸ்ல நாங்க வசனங்கள்ட இறுதியில நிறுத்தல் முறைகள் தொடர்பாக கடைசியா பேசிக்கிறோம் அப்படியா? அதுல என்ன டவுட் இதா தேடி பார்த்தது என்ன பிரச்சனை? இல்ல, அது பிரச்சனை இல்லை எனக்கு. ஓகே நல்லா. அப்ப நாங்க இன்றைக்கு அடுத்த இரண்டு முக்கியமான பகுதிகளை இன்றைக்கு பார்ப்போம். முதலாவது ஆஹ், குர்ஆன அமைப்புல அதற்கே உரிய அமைப்புல ஓதுறதுக்கு எங்களுக்கு அடிப்படையான விஷயங்கள் மூன்று இருக்குது. ஒன்று, எழுத்துக்கள்கிட்ட உச்சரிப்பு ரொம்ப முக்கியம், அடிப்படையில முக்கியமான விஷயம். ரெண்டாவது ராகம். மூன்றாவது சட்டங்கள். இது மூணும் இருந்தால் தான் எங்களுக்கு அந்த ஓதலை சரியான அமைப்புக்கு எடுத்து கொண்டு வர இயலும் என்கிறது இன்னொரு முக்கியமான குர்ஆனுக்கு ஓதலுக்கு அடிப்படைன்னு எங்களுக்கு சொல்லலாம். குர்ஆனோட ஓதலுக்கு அடிப்படை என்று சொல்லி மூன்றையும் சொல்லலாம். இதுல எழுத்துக்கள் உச்சரிப்பு என்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் நாங்க ஏற்கனவே சொன்னது போல அதை கட்டம் கட்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாங்க பார்க்கறதுக்கு இருக்கிறோம். ஆனா ஆஹ், அதல்லாம அது அடுத்த பகுதி ராகம் என்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் அதை நாங்க இன்றைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். அது எப்படி வரப்போகுது, ராகம் காப்பி பண்றதா இன்னொருத்தட்டு இந்த வாங்கி எடுக்கிறதா என்கிறத நாங்க இன்றைக்கு பார்க்க போறோம். அது நாங்க பார்க்க வேண்டிய அடுத்த பகுதி. சட்ட பகுதி இன்ஷா அல்லாஹ் இறுதியாக, அதாவது எழுத்து உச்சரிப்புகளை நாங்க தாண்டி வார நேரத்துல நாங்க பார்க்கறதுக்கு அடுத்த பகுதியாக சட்ட பகுதி இருக்கும். இதுல இந்த ராகம் அப்படின்னா என்ன என்று கேட்டால், முதலாவது எங்கட சொந்த குரல்ல நாங்க ஓதுறது அதான் ராகம்னு சொல்லுவோம். இன்னொருத்தரை காப்பி பண்ணி ஓதுறதில்ல. எங்கிட்ட இருக்கிற இயல்பான குரல் ஓசையின் பிரகாரம் நாங்க ஓதுறது. உண்மையில ஆஹ் அல்லாஹு தாலா மனிதர்கள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில ராகத்தை தந்திக்கிறான். அந்த ராகத்தை தான் நாங்க டெவலப் பண்றதும் அந்த அமைப்புல ஓதுறது தான் முக்கியமான விஷயம். ரெண்டாவது, நீட்டுதல் என்றதுதான் ராகமாக ஓதுறதுக்குரிய பேசிக்கான பண்பு. நாங்க எந்த அளவுக்கு நீட்டி ஓத எங்களுக்கு முடியுமா இருக்குதோ அந்த அளவுக்கு எங்க ராகம் டெவலப் ஆகும். அது இன்னொரு வகையில சொல்றேன்னு சொன்னால், ஆஹ், நீட்டுதல் என்றது சரியான முறையில் நடக்காட்டி ராகம் என்கிறது ஒழுங்கா வராது என்று கூட சொல்லலாம். சரியான அமைப்புல ராகம் வராது. ராகத்துல நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. எனவே நாங்க சொல்ல எப்படினால், நீட்டுதல் என்கிறது குர்ஆன்ல 185% அதிகமான இடங்கள்ல ராகம் எடுத்து ஓதுறதுக்காக எங்களுக்கு கிடைச்சிக்கிற ஒரு கிஃப்ட் தான் இந்த நீட்டுதல். 185%. மற்ற 15% தான் அடுத்த இன்னும் பல விஷயங்களுக்கு கூட வரப்போறது. ஆனா 185%க்கு மேல எங்களோட ஓதுல சரி செய்யறது அல்லது அந்த ராகத்தின் அமைப்புல வாரத்துக்கு காரணமாகிறது இந்த நீட்டுதல் என்ற பகுதி தான். ஆகவே நீங்க ரெண்டு விஷயம் இழைக்க போது, ராகம்ங்கிறது உங்களோட இயல்பான குரல் நீங்க ஓத போற விஷயம். ஆனா உச்சரிப்புங்கிறத பொறுத்த வரைக்கும் நாங்க உங்களுக்கு சொல்லித்தர போற புதிய விஷயமாக சில போது ஈக்கலாம். பழைய விஷயமா அமைக்கலாம், புதிய விஷயமா அமைக்கலாம். அப்ப இது ரெண்டும் ஈக்குவல் ஆகணும். ராகமும் உங்கள்கிட்ட இந்த வார இயல்புல வரணும். உச்சரிப்புகளை நாங்க சொல்லித்தர அமைப்புக்கு நீங்க மாற்ற வேண்டியிருக்குது. இந்த ரெண்டும் சரியாகிற வரைக்கும் நாங்க சில பாடங்களை நிதானமாக நின்று மீட்ட வேண்டி வரும். சில போது நீங்க கற்பனையில ஓதுவீங்க, ஆனா இப்படியா ஓதினன் என்று சொல்லி கேட்கிற லெவலும் இருக்குது. என்றால் இந்த எங்களுடைய இயல்பான குரல்ல இயல்பான அமைப்பு பார்க்குற நேரம் அது அப்படித்தான் வழங்கும். ஆனால் அது நிறைய பிழைகள் இருக்கிறத நாங்க போக போதான் விளங்கிக் கொள்வோம். ஓகே. அப்படின்னால் முதலாவது நாங்க இதுல ராகம் என்றது கீழே பார்க்க வேண்டிய முதலாவது பாயிண்ட் நீட்டுதல் தொடர்பான விஷயங்கள். என்றால் ஓத போறோம், ராகம் தேவை. ராகம் தேவைன்னா நீட்டுதலை பற்றி தெரிஞ்சுக்கணும். சரி, நீட்டுதல் அப்படின்னா என்னென்றால் எங்களுக்கு தெரியும், நாங்கள் அரபுல மத்து என்று யூஸ் பண்ணுவோம். மத்தை நாங்கள் ரெண்டா அடிப்படையில் பிரிப்போம். ஒன்று மத்தினுடைய எழுத்துக்கள், இரண்டாவது மத்தினுடைய அடையாளங்கள். மத்தினுடைய எழுத்துக்கள் நாங்கள் இதுக்கு முன்னுக்கு அறிமுகமாகிறோம். ஃபதஹ் மத்து, கஸ்ர் மத்து, லம்மு மத்து, இந்த மூன்று அடையாளங்கள் இது. அதோட சேர்ந்து மத்தினுடைய அடையாளம் என்ற பெயர்ல இப்படி ஒன்று இருக்குது. இதுக்கு என்ன பேர் நீங்க சொல்லி வச்சுக்கிறீங்க தெரியும்? அந்த பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே. இப்ப நாங்க அதை இப்போதைக்கு நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, மத்தினுடைய அடையாளம் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? மத்தினுடைய ஓகே. அடையாளம் என்று பேர் வச்சுக்கோங்க. அது அப்படி இருக்கட்டும்.
இந்த அடையாளங்களை நீட்டுறதுக்கான அளவுகள் இருக்குது. முதலாவது பேசிக்கலி இந்த நீட்டுதல். அப்ப நான் நீல பாக்ஸ் அடிச்சுக்கிறோமே, இதுல எது வந்தாலும் நீங்க ம் நீட்ட வேண்டிய அளவு 1 செகண்ட் தான். ம் சரி, இது அது முதலாவது விஷயம். பத்தஹ் மத் ஆயிக்கலாம், அல்லது கஸ்ர் மத் ஆயிக்கலாம், அல்லது லம் மத் ஆயிக்கலாம், அல்லது மத்தியினுடைய எழுத்துக்கள் அலிப் யா பா ஆயிக்கலாம். இப்படி எது வந்தாலும் நீங்க நீட்ட வேண்டிய அளவு 1 செகண்ட். ஆனா மத்தியினுடைய அடையாளம் என்று சொன்னது இதானே, அது வந்துச்சு என்றால் பக்கத்தில் இருக்கிறது ஆ பாக்ஸ்ல அடிக்கி பட்டிக்கிறது. இதுல வந்துச்சுன்னா நீங்க குர்ஆன்ல இப்போதைக்கு எந்த இடத்திலும் 3 செகண்ட் நீங்க நீட்டுங்க. போக போகாத விஷயங்கள் நான் படிப்போம், படிக்கிற நேரத்தில் உங்களுக்கு விளங்கும். இப்போதைக்கு இந்த மத்திய அடையாளம் குர்ஆன்ல எந்த இடத்துல வந்தாலும் நீட்ட வேண்டிய அளவு 3 செகண்ட். 6 அளவு கை விரல மூடி திறக்கிற அளவு வகையில நாங்க 6 அளவு. அளவு என்று நான் சொல்லுவோம். இது மத்தியில ஓ பேசிக்கான விஷயம். மத்தியில இன்னும் கொஞ்சம் நாங்க டீப்பா போக வேண்டியது என்றால் நாங்க நேரடியா குர்ஆனை ஓத போறோம் என்ற வகையில இந்த வசனத்தை கொஞ்சம் ஓதும் பார்ப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم. إياك نعبد وإياك نستعين. இப்போ இதுல நீங்க அவதானிச்சு பார்த்தா வழங்கும் ஈயாக்க வ ஈயாக்க, இந்த ரெண்டையும் விட கொஞ்சம் கூடுதலான அமைப்பை நீட்டம் எங்க நஸ்தான் இல்ல விளங்குதா? அது آه இப்படி அமைப்பு விளங்குதா? கூட்டுற மாதிரி இருக்குதா? آه 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 ஏனது என்ன காரணத்துக்கு கூட நீட்டுறோம்? മദ്ദുടെ എഴുത്തുണ്ട്. மதுர யா எழுத்து. அப்ப ஈயாக்க வ ஈயாக்கலே மதுர எழுத்தானே இருக்குது. ஆனா அங்க நாங்க கூட நிட்டு இல்லையே. சுக்கூன் வச்ச யாத்தனே. ஓ, சுக்குனுச்ச யாவும் மதுர எழுத்துதான். சரியா? ம் அலிஃபும் மதுர எழுத்துதான். இந்த அலிஃபும் மதுர எழுத்தானே. இப்ப 3 தானே அங்க சொல்லிக்கிறோம். ஆ ஆ ஆ அதுதானே. அது எப்படி நாங்க கொண்ட கூட்டி கொண்டு குறைக்கிறோம்? படுது இல்லைன்னு சரி ஏன்னா. சரி, ஓகே. இல்ல. அதான் நாங்க டே ஓதி பார்க்க போறோம். பழக்கத்துல ஏலும். பழக்கத்துல வந்துக்குது. அப்போ சில இடங்கள் வரணும், நான் டவுட்டா சந்தர்ப்பம் தான் கூடுதலாയിരിக்கும் பழக்கம் என்ற வகையில. சரி, அதுல நாங்க சொல்ல போற அடுத்த நீட்டுதலினுடைய அடுத்த ஒரு 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 முக்கியமான டாஸ்க் தான் இப்ப நாங்க நிப்பாட்ட இடம். இப்ப நஸ்தாயின் என்று சொல்றது எந்த எந்த இடம்? நிப்பாட்ட இடம். அப்படித்தானே? அப்ப நிப்பாற்ற ஆ இடத்துல நாங்க மத்த பத்தி கொஞ்சம் குறிப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா குர்ஆனை ஓதுற அமைப்பு பொறுத்த வரைக்கும் கூடுதலாக நாங்க மாட்டிக்கொள்ற இடம் எங்க? நிப்பாற்ற இடத்துல. இதுக்கு முன்னு பார்த்தோம். நிப்பாற்ற ம் ம் அமைப்பிலே மாட்டிக்கொள்வோம் அப்படிலாம் மிகுது. ஆகவே நிறுத்தி நீற்றத்திலையும் மாட்டிக்கொள்ளும் எங்க? நிப்பாற்ற இடத்துல மாட்டிக்கொள்வோம். ம் அப்ப நாங்க அடுத்த முக்கியமான தலைப்புக்கு வாரம் நிறுத்தி ஓதும் இடத்துல நீட்டுதலோடு தொடர்பான அடிப்படைகள் எப்படி நீட்டணும், என்ன மாதிரி நீட்டணும்ங்கிறத நான் பார்த்துக்கொள்ளணும். ரைட். ம் இதுலதான் நாங்க இந்த வசனத்தை இருக்கும். சரி. இப்ப நஸ்தாயின் வசனம் நீங்க சொன்னது போல நஸ்தாயின்ங்கிறது நான் கூடுதல் நிட்டுறோம் அப்படின்னா என்ன காரணம் என்ன பார்க்கணும். சரி, இதுல ம் 2 நிபந்தனைகள் இருக்குது. நல்லா கவனிச்சுக்கணும். 2 நிபந்தனைகள் இந்த இடத்துல வேலை செய்யுது. முதலாவது, நாங்க எந்த இடத்துல நிறுத்துறோமோ அந்த இடத்துல நாங்க சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறோம். இது ம் முதலாவது ம் பாயிண்ட். எப்படி? எந்த இடத்துல நாங்க நிப்பாட்டுறோமோ அந்த அந்த இடத்துல இடத்துல நாங்க சுக்கூன் சுக்கூனை வைக்கணும். வச்சு நிப்பாட்டுறோம். ம் இந்த இங்க இங்க எதுல நிப்பாட்டுறீங்க? நூன் சுக்கூன் செஞ்சு. வெரி குட். நூன்ல நிப்பாட்டுறோம். அந்த நூனுக்கு நாங்க சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறோம். ம் ரெண்டாவது ம் நிபந்தனை, அப்படி நாங்க நிப்பாட்டுற இடத்துல சுக்கூனை வச்சு நிப்பாட்டுற இடம் இதுதானே. அந்த இடத்துக்கு ம் முன்னால மத்தினுடைய அடையாளங்கள்ல ஒன்று அல்லது மத்தினுடைய எழுத்துக்கள்ல ஒன்று வந்திக்கணும். இங்க என்ன ம் வந்தி? மத்தினுடைய எழுத்து. என்ன வந்திக்கு? மத்துடைய எழுத்து வந்திருக்கு. வெரி குட். என்ன வந்திக்கு மத்திய எழுத்து? சொல்லுங்க. சுக்குன் செய்யப்பட்ட யா வந்திருக்கு. யா அந்த வந்திக்கு. வெரி குட். சுக்கூன் சுக்குன் சுக்கூன் செய்யப்பட்ட யா செய்யப்பட்ட யா. வந்திக்கு. ம் இப்படி இந்த 2 நிபந்தனைகளும் எங்கெல்லாம் பூர்த்தி செய்யப்படுகிறதோ நல்லா கேட்டுக்கணும். வசனத்துல நாங்க ம் வசனத்தை முடிச்சு நிப்பாட்டுறதைக்கலாம், இடையில நிப்பாட்டுறதைக்கலாம், எங்கேயும் பிரச்சனை இல்லை. எந்த இடத்துல நாங்க ஸ்டாப் பண்றோமோ அந்த இடத்துல நாங்க சுக்கூனை வச்சு நிப்பாட்டிக்கணும்.
இரண்டாவது அதுக்கு முன்னால வந்திருக்கிறது மத்தினுடைய அடையாளங்கள்ல அல்லது எழுத்துக்களை உண்டாயிக்கணும். இந்த ரெண்டு நிபந்தனையும் பூர்த்தி செய்யப்பட்டுச்சு என்றால் மூணாவது வார விஷயத்தை பாருங்க, என்ன வருது? அதற்கு முன்னே எழுத்தை 4, 5, 6 ஆஹ் அளவுக்கு நீட்டுதல் வேண்டும். அப்போ அதுக்கு முன்னுக்குள்ள எழுத்து எது? அது முக்கியமான விஷயம். ஆஹ் நூனுக்கு அதற்கு முதல் முன்னே எழுத்து நாங்க படிக்கிறதுக்கா? எந்த எழுத்து? ஆயின். ஆயின். வெரி குட். இப்ப ஆயினை நீங்க எத்தனை நீட்டணும்? 4, 5, 6. 2 இல்லாட்டி 3 செகண்ட். 2 அல்லது 3 செகண்ட் நீட்டி ஓதணும். இப்ப நீங்க அடிப்படையில ஓதுன அமைப்பு சரியாகுதா? நாங்க விஷயம் தெரியாம ஓதுன அமைப்பு சரியா வருதுனா? இதான் ஆம். இதுல முக்கியமான சரி. விஷயம். சரி, இப்ப நான் எப்படி கேட்கிறேன்? இப்போ இந்த வசனத்தை ம். நீங்க நஸ்தாயின விடுங்க. ஈயாக்கில நீ பட போறீங்க. ம். எப்படி நீ படணும்? ஈயாக். பிழையே. ஈயாக்கண்டா பிழையே. எத்தனை செகண்ட் நீ பாடணும்? சரி. எத்தனை செகண்ட் அல்லது எத்தனை அளவு நீட்டி நீ பாடணும்? ஈயாக். கேள்வி விளங்குதா? சுக்கூன் செய்யப்பட்ட யா இல்லை தானே? அப்படின்னு அங்கே ரெண்டாவது பாயிண்ட் சொல்லிக்கணும். அதற்கு முன் மத்தினுடைய எழுத்து சுக்கூன் செய்யப்பட்ட யா மாத்திரம் வர வேண்டும், வருதல் வேண்டும்னு சொல்லிக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் ம். ம். விளங்குதா? அதற்கு முன் ஆ, மத்தினுடைய ஆ. எழுத்து சுக்கூன் செய்யப்பட்ட யா மாத்திரம் வந்திருக்கு, வரதல் வேண்டும் என்று பாயிண்ட் சொல்லிக்கணும். இங்க அப்படி சொல்லலையே. என்ன சொல்லி பாயிண்ட்ஸ்? இரண்டா? 2 செகண்டா? 2 செகண்ட். ஏன் காரணம்? 2 அல்லது 3 செகண்ட் ஆன்சர் வரணும். ஏன் அது? சுக்கூன். காஃப்க்கு சுக்கூன் வச்சு நாங்கள் ஸ்டப் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி எஸ். மத்துடைய எழுத்தொண்டு வந்திருக்கு. அப்ப இந்த பாயிண்ட் முக்கியம். எந்த இடத்துல ம். நிப்பாட்டுறோம்ங்கிறத விட நாங்க நிப்பாட்டுற இடம் எப்படியான இடம் ஆயிக்குது என்கிறது முக்கியம். ம். ரைட்? அப்பதான் எங்களுக்கு அந்த அந்த பாயிண்ட்ஸை பார்க்கலாம். இப்ப நான் உதாரணத்துக்கு கேட்டேன். இப்ப ம். நான் பூத்துல நிப்பாட போறீங்க. உதாரணத்துக்கு பெரிய வசனம் ஒன்று நினைச்சுக்கோங்க. இடையில நிப்பாட்டுறீங்க நான் பூத்துல எப்படி வரும்? ம். நாபுது. நீட்டுறதா இல்லையா? என்ன செய்யுது? கடைசி இடத்துக்கு சுக்குன்னு வைக்கிறீங்க. நீட்டுறா இல்லையா? இல்லையே. இல்ல. நபு- நஅபுத். ஏன் நீட்டல் என்று கேட்டால் என்ன நபுத். காரணம்? தாலுக்கு நாங்க சுக்கூனை வச்சு தான் நிப்பாட்டுறோம். ஆனாலும் ம். அதுக்கு முன்னுக்கு மத்தியினுடைய எழுத்து அடையாளம் எதுவும் எங்களுக்கு இல்லை. ஸோ நாங்க நிப்பாட்ட போறது வரையில. நீட்டாம சுக்கூனோட நிப்பாட்டுவோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாடம் ம். இதுக்கு முன்னால படிச்ச வசனத்திட இறுதியில நிறுத்தல் முறைகள் மூண்டி தானே, அதுல ஒன்றோட நேரடியா தொடர்படுது. விளங்குதா? இதான் பாடங்களுக்கு இடையில இருக்கிற முக்கியமான தொடர்பு. எங்க தொடர்படுது? வசனத்திட இறுதியில நிறுத்தல் முறைகள் மூண்டிக்குது. அதுல எதோட சொல்லுங்க பாப்போம். இது நபுது. இதுல சுக்கூன் வச்சு நிப்பாட்டுறது. மூன்றாவது முறை மெத்தட்ல, மூணாவது 3வது முறை. மெத்தட்ல இது நேரடியாக தொடர்புறத எங்களுக்கு பார்க்கிறோம். ரைட்? ம். சரி, இது மத்திட ம். முழுமையான பகுதி. இதுக்கு பிறகு மத்தியில எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் மிச்சமே ஓதுறதுக்கான அளவு எங்களுக்கு போதும். நீங்க இதை வச்சு நீங்க என்ன செய்யணும் என்றால் ம். அடுத்த work உங்களுக்கு வருது. இப்ப நீங்க ஓல்ரெடி தேடினது போலதான் வசனத்திட நிறுத்தல் இடங்களை கொஞ்சம் நீங்க ஓதி பார்க்கணும். வசனத்தை ஓது இல்லையா? வசனம் ஓது முக்கியம் இல்லை. இப்ப நிறுத்தி ஓதப்படக்கூடிய ம். இடங்கள் எங்கட இயல்புல நீட்டி ஓதப்படுதா? என்று ஓதுறதுக்கு நாங்க ரெடியா அல்லது நாங்க அதை புதுசா பாக்குறோமா? அது எங்களுக்கு பழக்கம் உண்டு இல்லையா என்கிறத நீங்க தான் பாத்துக்கிறோம். இப்ப வசனத்துல ம். நிறுத்தி ஓதக்கூடிய இடங்கள்ல இந்த இடம் முக்கியமானதா பார்க்கப்படணும். இது ஒரு மதுரை பாடம் முடியுது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சாப்டர் இருக்குது. நான் அதை அடுத்த கிளாஸுக்கு தருவேன் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு மேல நாங்க ஓதுற பாடத்துக்கு போகலாம். நல்லமா. அஸ்ஸலாமு அலைக்கும். ம்.